Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அன்பான வணக்கம். வணக்கம். சரி, இதுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குது. பாஜக நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான வாக்குகள் வாங்கிவிட்டால் என்னோட கட்சியை கலைப்பேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. பொதுவெளியிலே தான் சொன்னார். அதுக்கு பதிலாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வாங்குறதுல 50 விழுக்காடை முதல்ல வாங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்க? அது ஒரு குழப்பமாக இருக்குதுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது நாம் தமிழரில் பயணிச்சப்போ ஒரு முறை நடந்தது. 2016ஆம் ஆண்டு நடந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி சொல்லி சட்டமன்ற தேர்தலில் ஐயா அருணன் அவர்களோடு பேசும்போது நான் சீமான் மக்கள் நல கூட்டணி எங்களை விட அதிகமாக வாங்கிடுச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிட்றேன் என்று ஒரு முறை பேசினார். ஆனால் அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அவர் பேசுகிற போது தேமுதிக அவர்கள் கூட்டணியில் இல்லை, மக்கள் நல கூட்டணியிலே சேரலை. அது பேசின வரைக்கும் சேர்ந்துருச்சு கூட்டணியில். அதனால் மக்கள் நல கூட்டணி கூடுதலாக தான் வாங்குச்சு. எனவே அது நம்ம பேசுனது இதாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக நினைக்கிறது, நான் ஒரு சீமான் அவர்களுக்கு அதை அட்வைஸாக சொல்ல அப்படிலாம் கிடையாது. என்னுடைய கருத்து, நான் நினைப்பது என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறது ஜனநாயக நாடு. நாம் ஒன்றும் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒருத்தர் சுட்டுட்டு இருக்கிற இடத்துல இல்லை. ஜனநாயக நாட்டில் இப்போ என்னை விட நான் சித்தாந்த எதிரியாக நினைக்கிற ஒருவர் அதிக வாக்குகள் வாங்கிட்டார்னு வைங்களேன், நான் கட்சியை கலைக்கக்கூடாது. அவரை விட அதிக வாக்குகள் வாங்குறதுக்கு இன்னும் வேகமாக நான் வேலை செய்யணும். சரிதானுங்களா? கட்சியை கலைச்சிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? அது ஜனநாயக கோட்பாடே இல்லை. ஜனநாயக கூறுகளின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சாகவே அது இல்லை. நான் கலைச்சிட்டு ஏன் கலைக்கணும்? மக்கள் இன்னும் நம்மளை ஏற்றுக்கல, இனிமேல் ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வேலை செய்வோம். அப்படிங்கிறது தான் வேலை செய்யணும். 10 மடங்கு எச்சா வேலை செய்யணும். அதை விட்டு போட்டு கலைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு தலைவன் அந்த வார்த்தையை சொல்வது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. இதுலேயுமே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிற்கிற தொகுதியில் என்னை விட அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதாவது கூட்டணி இல்லாமல் அதில் பாஜகவுடைய தனித்த வாக்குகள் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுதான் பெரிய குழப்பமான ஒரு விஷயம். அதனால் இது சும்மா ஒரு பேசுபொருளாக பயன்பட்டு இருக்கும் மொழி. இப்போ அண்ணன் சீமானவர்கள் கட்சியை கலைக்கு போகிறதும் இல்லை, அண்ணாமலை அவர்கள் அவர் ஒன்றும் இந்த நாட்டில் ஆட்சி பிடிக்க போகிறதும் இல்லை. 2 பேரும் ஒன்றும் பெரிய ஓரளவுக்கு அவங்க வாக்குகள், அவங்களுக்குரிய வாக்குகள் அவங்க வாங்க போகிறாங்க. எனவே இப்படியான மோதல்கள் தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அண்ணாமலை அவர்களை ஐடியாலஜிக்கலாக நான் சீமான் எதிர்க்கிறார் இல்லையா, தத்துவார்த்தபூர்வமாக எதிர்க்கிறார் என்றால், தத்துவார்த்தபூர்வமாக வீழ்த்துவதற்கு மக்கள் மத்தியில் வேலை செஞ்சுட்டு போங்க. அவர் ஓட்டு வாங்கின என்ன, இப்போ இந்தியா முழுக்க அவங்க வாங்கி ஜெயிச்சிட்டாங்க, அதனால் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கலைச்சிட்டு போயிடணுமா? இன்னும் போராடணும், அவங்களை வீழ்த்தணும். சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சி, இப்போ நம்ம பேசியிருக்க நாம் தமிழர், பாஜக, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பாஜக ஒரு இடத்துல கூட வராது அப்படின்றது ரொம்ப வெளிச்சமாக சொல்லிட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு இடையில் இருக்கிற வாக்கு விகிதம் இருக்கு இல்லையா, கூடும் குறையும்னு ஏதாவது கணிக்க முடியுதா? இல்லை, அது அப்படி கணிக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பாஜக ஒரு கூட்டணியோடு நிற்கிறது. நீங்கள் இப்போ தருமபுரியில் பாஜக கூட்டணி, நாம் தமிழர் அங்கே அதிக வாக்குகள் வாங்கிருமா பாஜக விட? உறுதியாக வாங்காது. யதார்த்தத்தை பேசுவோம், வாங்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே போட்டிகிட்ருக்காரு. அவர் 3ஆம் இடம் போயிடுவார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அந்த இடத்துல நாம் தமிழர் 3ஆவது இடத்துக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வரும்? அங்கே அவங்க அதுக்கான வேலையை செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் களத்தில் பார்த்ததை தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ கன்னியாகுமரியும் பாஜகவும் நல்லா இருக்குது, நாம் தமிழருக்கும் அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. 2 பேர் நெருக்கி வரலாம், முன்ன பின்ன வரலாம். இப்படி ஒவ்வொரு தொகுதிகளில் ஒவ்வொரு மாறி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழரை விட பாரதிய ஜனதாவுக்கு வலிமை அதிகம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. 10 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநிலத்துக்குள்ள தேர்தலை சந்திக்குது. இவங்க சும்மா சாதாரண இளம் பிள்ளைகள் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு கட்சி தான். அது பல்வேறு சிதறல்களுக்கு பிறகு இன்றைக்கு அதனுடைய பாதையில் நகருது. எனவே 2 பேரையும் கொண்டு போய் ஒப்பிட வேண்டாம்ங்கிற தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்தியா கூட்டணி வெற்றியடையும் பட்சத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அங்கே பிரதம மந்திரி ஆக போகிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றியடையும் போது பிரதமராக மோடி தான் இருக்க போகிறாருன்றதை அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இப்போ அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி 40 இடங்களை வெற்றி அடையுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் கொடுத்த நிறைய அறிக்கைகள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி ஈடேறும்னு நம்புறீங்க? இல்லைங்க, இப்போ நான் இந்த முறை எதிர்பார்ப்பது என்ன, இவங்க சொல்வதை போல் இந்த 400 இடங்களை பிடிப்போம் இப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரிதானுங்களா? நாங்கள் மீண்டும் நினைப்பது தேவேகவுடா தலைமையில், ஐக்கிய குஜரால் தலைமையிலே அமைந்ததைப் போல ஒரு அரசு தான் அமையும். ஏதாவது ஒரு மாநில, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, ஒரு மாநில கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இந்த முறை இருப்பதாகத்தான் நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். அதுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த 4 மாநில தேர்தல்களும் அது கட்டியம் கூறியிருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் INDA கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் கூட
நீங்கள் ராகுல் காந்தி ஏற்றுக்கிறேன்னெல்லாம் இன்றைக்கும் சொல்லலை, யாருமே சொல்லல. யாரும் சொல்லலை. அதனால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் பிரதமர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாங்க. நோக்கம் வந்து முதல்ல எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதுதான் எதா இருந்தாலும் நீங்கள் மிக குறைவான இடங்களில் காங்கிரஸ் வென்று வந்து மாநில கட்சிகளுடைய சீட்டு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அப்படி ஒரு ஆட்சி அமையும்னு சொன்னால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அந்த கூட்டணிக்கு போய் கூட்டணியில் பங்கெடுக்க முடியாது? எனக்கு வெளிப்படையாக ஒரு பதில் சொல்லுங்களேன். எதன் அடிப்படையில் 40 இடங்களில் புதுச்சேரியை சேர்த்து 40 இடங்களில் அதிமுக வெற்றி அடைன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன் இப்போ இந்த 3 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி எடுத்துக்கோங்க. இது என்ன தமிழ்நாட்டிற்கு நடந்திருக்கிற நலன் என்று ஒன்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலே நிறைவேற்ற எடுத்துக்க போனால் கடந்த முறை நீங்கள் மாநில கட்சி நீங்கள் இங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுதும் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஒட்டுமொத்தமாக 38 இடங்களை கைப்பற்றுறது உங்களுக்கு தெரியும். ஒரு தேர்தலையுமே ஒரு சில இஷ்யூஸ் வந்து ப்ளே பண்ணும். சரிதாங்க. எல்லா தேர்தலும் ஒரே மாதிரி நடைபெறுவதில்லை. நீங்கள் அன்றைய காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அரசு அமைந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கான அழுத்தங்கள் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான போராட்டத்தில் இருந்த நேரம் அந்த நேரம். 4 ஆண்டுகள் ஓட்டு வரான்றதே கேள்வியாக நிறைய பேர். தொடர்ச்சியான பிரச்சனைகளை இவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சட்டையை கிழித்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு இவர்கள் ஓடியதை எல்லாம் எல்லாரும் பார்த்தது தான். எனவே இவர்கள் இத்தனை பிரச்சனைகளையும் அவர் சமாளித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்த அந்த நேரம். அதே நேரத்தில் முழுமையாக ஊடக பலத்தோடு அவர்கள் அங்கே அணுகுனாங்க. ரெண்டாவது, அன்றைக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மோடி அவர்கள் மீதும் இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே. மற்ற மாநிலங்களில் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் அன்னைக்கு இருக்கோம். அந்த சிக்கல்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று, அன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு செய்திருந்தோம். ஸோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தா 3 ஆண்டுகள் திமுகவினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் எடப்பாடியார் பரவாயில்லைங்க, எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் எப்போ வரும் என்று பேசுகிற அந்த நிலை வந்துவிட்டது. சாதாரண மக்கள் பேசுகிறார். இந்த சூழலில் நடக்கிற ஒரு தேர்தல். எனவே இந்த தேர்தலை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த தேர்தலும் சரி, 26 தேர்தல்ங்கிறது இதைவிட எங்களுக்கு இன்னும் வலிமையான தேர்தலாக அமையும். ஏனென்றால் இவர்களுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியிலே மக்கள் பார்க்குறாங்க. அதை நிரூபிக்கும் விதமாக 4ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான முடிவு இருக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல? நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக முடிவு இருக்கும். இந்த முடிவுகளை குறித்து, இந்த முடிவுகளையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 26 பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் எப்படி இருக்கிற பட்சத்திலும் 26 வந்து எங்களுக்கு தெளிவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மாநிலத்திலே திமுகவின் ஆட்சி பின்வாங்குற மாதிரி இருக்கு. இந்த முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த கட்டத்தில் இந்த முடிவு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கல. இப்போ நீங்கள் கேள்வி அடுத்து கேட்குறீங்க. நான் 40 வெல்லுவோன்னு உறுதியை நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்பதை போல அது பொதுமக்கள் கேட்கறத நீங்கள் கேட்குறீங்க அப்படி நடக்கலினா என்று. நான் அதனால் சொல்கிறேன், உங்கள் கருத்தே அப்படி ஆனாலும் 26 எங்களுக்கு வலிமையாகத்தான் இருக்கும். என்ன காரணம்னா, மாநிலத்தை திமுக ஆளக்கூடாது என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ இந்த குழப்பங்கள், இவர்கள் செஞ்ச குழப்பங்கள் ஏதாவது மாறுது அப்படின்னு தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. திமுக எதிர்ப்பு அலை இருக்கிறதுனால ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, பாஜக விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், அது ஒரு பலமாக இருக்கிறது. இந்த 2 காரணம் நீங்கள் வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றுவதற்கு, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி 40 இடங்களை கைப்பற்றுவதற்கு. அதிமுக மேலன்னு ஒரு நம்பிக்கையோ, அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றதுனாலையோ இங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலையோ? இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். அதை தாண்டி ஆடட் ஃபேக்டர் என்னங்க சொல்கிறேன். எங்களுடைய வித்தியாசம் எதிலே வேறும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 75 இடங்களை நாங்கள் வென்று வந்தோம் இல்லையா சட்டமன்ற தேர்தலில். அன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருந்த அன்றைக்கு மக்களிடம் இருந்த வரவேற்பை காட்டிலும் இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் மீதான நம்பிக்கையும் அந்த வரவேற்பும் அதிகரித்திருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த கிராமங்களுக்குள்ளே போனாலும் மீண்டும் எப்போ அவருடைய ஆட்சி வரும் என்று கேட்டு வெளிப்படையாக கேட்கிற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. ஒருவேளை நம்ம இப்படி வச்சுக்கலாம், உங்கள் உறுதியாகவே இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறது நடக்குதுன்னே வச்சுப்போம். ஒருவேளை அப்படி இல்லாமல் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தால், அந்த சூழலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் சவால்கள் என்னென்னவாக இருக்கும்? இல்லை கட்டாயம் சந்திக்காது. சந்திச்சா அதை அப்புறம் பேசுவோம். அவர் இப்போ இந்த ஏராளமான சவால்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கார். நீங்கள் எனக்கு தெரிந்து இந்த நூற்றாண்டு விடிந்த பிறகு, இந்த 24 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிற அரசியல் சூழலில் இந்தியா முழுவதிலும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், பெரிய கட்சிகளினுடைய அரசியல் தலைவர்களை எடுத்து பார்த்தால், எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்ததைப் போல சோதனைகளை இன்னொரு எந்த தலைவரும் சந்திக்கவில்லை என்று தான் நான் நினைப்பேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்காத சவாலா? நான் சொல்றது நீங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி, அவர் அதுக்கு முன்னத்தே 91, 89, 91 அந்த சிரமங்களை பட்டார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பட்டார். பிறகு 91 ஆட்சி அமைத்தார். அது பொதுச் செயலாளராக அவர் மாறிய பிறகு இந்த கட்சியை வழிநடத்தி வந்தார். இந்த காலகட்டம், இந்த 25 ஆண்டுகளுக்குள் நான் சொல்றேன், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த கேள்வி வச்சிருக்க மாட்டேன். இல்லை, நான் இப்போதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டுன்னு தான் சொல்றேன். இந்த 25 ஆண்டுகள் சொல்றேன். 2000 தாண்டி வந்த பிறகு இந்த நூற்றாண்டுல, இந்த 25 ஆண்டுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட தலைவராக எடப்பாடியாரை தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கூட அவர்கிட்ட கட்சியை கைப்பற்றிட்டு போறக்கோ இதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஆனால் அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு வாரிசு என்ற ஒரு நிலையை அதிமுக எடுத்துட்டு போயிருந்துச்சுன்னா ஒரு துன்பம் இல்லை. இந்த வாரிசுக்கு அப்புறம் அந்த வாரிசுக்கிட்டு போயிருந்துருக்கலாம்.
அது வல்ல. ஜனநாயகத்தின் கோட்பாடுகளை அதிமுக பின்பற்றுகிற காரணத்தால் இந்த கட்சி இந்த தொண்டர்களினுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் வந்து சேருவதற்கு மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தது. எனவே அவர் அந்த சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறார். இத்தனை சோதனைகளை தாண்டி இந்த கட்சியை மீட்டெடுத்து நிறுத்தி இவ்வளவு பெரிய இயக்கமாக வளர்த்தெடுக்கிற புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ எனக்கு நிறைவாக ஒரு கேள்விக்கு மட்டும் வெளிச்சமான பதில் மட்டும் தேவைப்படுது. இப்போது பல கிளைகளாக சிதறி போயிருக்கு அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அது வந்து பெருசாக பாதிக்கலை அப்படின்னு அதிமுக சொல்லியிருந்தாலும் கூட கள நிலவரத்தின்படி பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு வாக்குகள் விழலை அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னு வச்சுங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வெற்றியை வசப்படுத்த வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கிறது. இது போன்ற சமயத்தில் ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் மறுபடியும் எல்லாரையும் கட்டமைக்க வேண்டியது இருக்குது, எல்லாரையும் ஒரே புள்ளியில் இணைக்க வேண்டிய சூழல் இருக்குன்றதுனால அதிமுகவில் இருக்கின்ற சில முக்கியமான தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கிற வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேசுவதாக பரவலாக ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்க, நீங்கள் சொல்கிறது மக்களுக்கு போய் சேரும் என்பதற்காக தான். அதெல்லாம் நடக்குதா? திரைமறைவில் என்னதான் நடக்குது? மீண்டும் அது போன்ற ஒரு ஒரே புள்ளி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதெல்லாமே அப்பட்டமான பொய், மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகிற பொய். அதை எங்களுடைய தலைவர்களே மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டார்கள். அப்படி ஒன்றும் நடக்கலை. நடந்தால் எங்கே நடக்குன்னு சொல்லுங்கள். இப்போ குறிப்பிட்ட மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய பேத்தியினுடைய திருமணத்திற்கு கொண்டு போய் அழைப்புதல் பேர் சொல்லவே இல்லை, நீங்களா சொன்னதுனால இல்லை, நான் சொல்கிறேன் செய்தி நான் சொல்கிறேன். கொண்டு போய் அவர் அழைப்புதல் கொடுத்துட்டு இருக்கார். தனி கூட்டம் நடத்துகிறாரா செங்கோட்டையன் ஒரு பத்திரிகை செய்தி போடுது. புரியுதுங்களா? இவங்களோட மோட்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மோட்டிவ் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் குறிப்பிட்டு அங்கே அவர் இங்கே எதுவுமே நடக்கலை. கட்சிக்குள்ளே மிக தெளிவாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு தடவை மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன். 96 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது இல்லைங்களா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே வெற்றி வாய்ப்பை இழந்தார். அந்த சூழலில் கூட கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களெல்லாம் சேர்த்திட்டு தான் மறுபடியும் கட்சியை கொண்டு போகணுங்கிற நிலைமை அவங்களுக்கு வரல. மீண்டும் மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள், மீண்டும் மக்கள் வாக்களித்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் வென்று வந்தது. 2011 21 வரை 10 ஆண்டு கால ஆட்சி தொடர்ச்சியாகவும் கொடுத்தது. இதைத்தான் நான் முன்னுதாரணமாக பார்க்கணும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். ஆனால் கட்சி நிலையாக இருக்கக்கூடியது, அதனுடைய தலைமை என்பது ஏகோபித்த அனைத்து தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறார். எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை. அந்த சர்ச்சைகளை கிளப்புவர்களை தயவு கூர்ந்து நம்பாதீர்கள். பத்திரிகையில் 1000 செய்தி வரும். அது உண்மையான செய்தி எது அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது மக்களுக்கு போய் சேரும். ஐபிசி தமிழ் என்ன நினைக்குது அப்படின்னா, எது உண்மையோ அதை சென்று சேர்க்க வேண்டும் மக்கள்கிட்ட அப்படின்றத நோக்கம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கூப்பிட்டு. இல்லை, எனக்கு புரியுது. எனக்கு நீங்கள் கேட்ட கேள்வி புரியுது. ஏன்னா இந்த பேச்சு இருக்குதுங்கிறது எனக்கும் தெரியும். நீங்கள் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி தான். நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல்.